பல்லாவரம் சந்தை ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. ஸோ இங்க வந்து நிறைய பொருட்கள், அந்த விவசாய பொருட்களா இருக்கட்டும், கமர்ஷியல் கிட்ட என்ன சொல்றது, சேரு, பீரோ, கிடைக்காத விஷயங்களே கிடையாது. அந்த மாதிரி நிறைய வந்து பொருட்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தை தான் பல்லாவரம் சந்தை. நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து சின்ன சின்னதாக பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் காய்கறிலாம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இங்கே எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையான பூச்செடி, எல்லா வகையான செடிகள், அதுக்கப்புறம் உரங்கள், தொட்டிக்கல், அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, காய்கறிகளை வந்து அவங்கவுங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே லாரியில் மொத்தமாக வந்து 4-5 விவசாயிகளாக எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்றுட்ருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இங்கே வந்து காய்கறி இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பூக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பெட்ஸ் என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். கோழி குஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய், பூனை எல்லாமே உங்களுக்கு பெட்ஸ் எல்லாமே இருக்கும். தொடப்பக்கட்ட டு லேப்டாப், நாட் ஓன்லி லேப்டாப், யூ கேன் கெட் எனி கேஜெட்ஸ் யூ வாண்ட், மோஸ்ட் ஆஃப் த கேஜெட்ஸ் யூ வாண்ட். அண்ட் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே விற்றுட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்னிச்சர் ஐட்டம் நிறையா இருக்கும். டேபிளாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் டேபிளாக இருக்கட்டும், ட்ராவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த சைடு வந்து நீங்கள் வந்து பல்லாவரம் வழியாக வரீங்க அப்படின்னா, லெஃப்ட் ஒரு சைடு இல்லை ரைட் ஒரு சைடு, 2 சைடும் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து நான் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி ரிட்டன் போயிட்டுருக்கேன். ஆட்டோக்காரனை வந்து சூப்பராக ஸ்வீட்டாக பேசிகிட்டே வந்துட்டு இருந்தார். அண்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நாட்டு நடப்பு, அரசியல், அது இதுன்னு நாங்கள் போய்ட்டு ஜாலியாக பேசிட்டு வந்துகிட்டே இருந்தோம். ஸோ ட்ராவலில் எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து புது மனிதர்களோட பேசுகிறதே வந்து ஒரு தனி அனுபவமாக தான் இருக்கும். வெயிலாக என்னன்னு தெரில, லைட்டாக வந்து தலை பயங்கரமாக வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ போட ஆரம்பிச்சிட்டேன். அண்டு ரொம்ப நாளாக வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்ச இந்த சில விஷயங்கள்லாம் அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு காரணங்கள் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ரூபா வந்து முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து பெருகுது அப்படின்றத வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு பெரியவங்களாகும் போது, நம்ம வேலைக்கு போகும்போதோ இல்லை பிஸ்னஸ் பண்ணும்போதோ நமக்கு அதோட வந்து அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்குறது பெட்டராக இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து சேவிங்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே பயங்கரமாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ நான் எப்பயுமே வந்து மேஜர் ஆஃப் த அமௌண்ட் வந்து சேவிங்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நான் மேக்ஸிமம் பார்ப்பேன். அதை தாண்டி நான் வந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது, அதாவது நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு 1 இயர்லேயே வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நான் ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போனதுனால கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு 3-4 வருஷத்தில் மேஜர் ஆஃப் அமௌண்ட்டு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுனால தான் எனக்கு வந்து குட்டியாக வந்து வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் கல்யாணமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஷேர் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நிறைய பேருக்கு வந்து அது அந்தளவுக்கு கை கொடுக்கல, பாதிலே விழுந்துருச்சு, அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து கரெக்டான டைமில் கரெக்டான ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு கரெக்டான ஒரு லிவரேஜ் நிறைய இடத்துல எனக்கு லைஃப் ஈவெண்ட்ஸில் வந்து கிடச்சிது. அடுத்தது வந்து கார்டனிங் வந்து சின்ன பசங்க எல்லாருமே ஓரளவுக்கு இன்வால்வ் பண்ண வேண்டியது. ஏன்னா இப்போ சிட்டியில் வளர்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து மண்ணை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஓரளவுக்கு நீங்கள் கார்டனிங்கில் இன்வால்வ் பண்ணுறது பசங்களை ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு நம்ம விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் எல்லா செடிகளையும் வந்து வச்சாச்சு. இந்த பல்லாவரம் சந்தை வந்து ரொம்ப நாளாவே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ ஆரம்பிச்சதுன்றது தெரியல. உங்களுக்கு ஏதாவது அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க கிடைக்காத பொருளே கிடையாது. நான் குட்டி குட்டியா சின்ன சின்ன விஷயங்கள் தான் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நிறைய விஷயங்கள் இங்க வந்து கிடைக்குது. கண்டிப்பா வந்து பல்லாவரம் சந்தை உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. இதே மாதிரி ஒரு ஏரியாவிலையும் ஒரு சந்தைகள்லாம் இருக்கு. உங்க ஊர்ல இந்த மாதிரி வந்து என்ன கிழமையில என்ன சந்தைகள் இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.